பார்க்க போகிறோன்னா ஆடு வளர்ப்பில் முழு பிஸ்னஸ் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்தில் எப்படி பெரிய லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் ஆடு வளர்ப்பு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். 0லேருந்து 100 ஆடுகள் வரை எப்படி வளர்க்கலாம், எவ்வளவு முதலீடு தேவை, எவ்வளோ லாபம் வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிஸ்னஸ் பிளானை வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டார்கெட் பண்ணால், ஒரு வருஷம் வந்து 100 ஆடு. ஃபஸ்ட்டு எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 ஆடு. அடுத்து இது வந்து நான் ஒரு சிம்பிளாக ஒன்று என்னென்னா பேஸ் 1 பேஸ் 2 அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பேஸ் 1ல் பார்த்திங்கன்னா 10 ஆடு, அடுத்து பேஸ் 2ல் வந்து 30, அடுத்து 3ல் 60, அடுத்து டபுள் மடங்காக நான் பேஸ் 4ல் 100 ஆடு. அதாவது குறைவான வளர்ச்சி தான், ஆனால் அதுதான் நம்மளுக்கு சேஃபான வளர்ச்சியும் கூட. ஒரே நேரத்தில் 100 ஆடு வாங்கினா 99% பேர் வந்து ஃபெயில் ஆகிறாங்க, நஷ்டம்தான் வருது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்டிப்பாக 100 ஆடு வாங்காதீங்க. 10 ஆடுக்கு மேலே பிகினராக இருந்தால் வாங்கவே வாங்காதீங்க தயவுசெய்து. இப்போ ஒவ்வொரு பிளானாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேஸ் 1, அதாவது 0லேருந்து தொடங்கி 10 ஆடுகள் வரைக்கும். இது வந்து நம்ம சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் நிறைய கற்றுக்கலாம். இந்த நேரத்தில் வாங்க வேண்டியது பார்த்திங்கன்னா 8 பெண் ஆடு, 2 கெடா. நல்ல ஒரு இனப்பெருக்கத்துக்கு விடக்கூடிய கெடாயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா எந்த ஆடு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளோட விட 40,000, ஷெட்டு வந்து ஒரு 20,000, தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000, மொத்த செலவுன்னு பார்த்திங்கன்னா 70,000. ஃபஸ்ட்டு நம்ம என்ன டார்கெட் பண்ணணும்னா ஆரோக்கியமான வளர்ச்சி. பேசிக்காக நமக்கு வந்து அனுபவம் தெரிஞ்சிருக்கணும் ஆடு வளர்க்குறதுல. இந்த பேஸில் ப்ராஃபிட் பற்றி, அதாவது லாபத்தை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம கற்றுக்கிறது தான் இந்த டைமில் முக்கியம். அடுத்து பேஸ் 2, அதாவது 10லேருந்து 30 ஆடுகள். இப்போ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஃப்ரீடிங் 8 ஃபீமேல்ஸ் வந்து அதாவது 8 அந்த ஆடுகள் வந்து சினையாடாக இருந்து அதுக்கு குட்டி போட்டால் 16லேருந்து 20 குட்டி வரைக்கும் வரும். 6 மாதத்துக்கு பிறகு இந்த ஆடுகளை வந்து சிலது வந்து விற்றுடலாம், சிலதை மட்டும் வச்சுக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 வரைக்கும் ஆடுகள் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்ல ஆடுகளை மட்டும் வச்சுக்கணும். கொஞ்சம் வீக்காக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஆடுகளெல்லாம் கண்டிப்பாக விற்றுருங்க. அடுத்து ஷெட்டும் அதை எப்படி போடணுங்கிற ஒரு செட்டப் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஆடுகளோட எண்ணிக்கையை பொறுத்து தான் ஷெட்டு வந்து போடணும். அந்த ஆடோட எண்ணிக்கை அதிகமாகும்போது ஷெட்டை வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே போகணும். நல்லா அதாவது நல்லா காற்றோட்டம் இருக்கணும், தண்ணி தேங்காமல் இருக்கணும், நல்லா நாலா பக்கமும் காற்றுலாம் இருக்கணும். இதெல்லாம் அதே மாதிரி அந்த குட்டிகளுக்கும் கொஞ்சம் தனி தொழுவுன்னு நம்ம வச்சுருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக முக்கியம். இதோட விலைன்னு பார்த்திங்கன்னா சைஸ் அடிப்படையில் 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல எடுத்தோன்னா எல்லாருமே பறன் மேலே தயவுசெய்து போடாதீங்க. ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் ஒரு தரையில் வளர்த்து பழகுங்க. அந்த தரையில் வளர்த்து அந்த ஆடுகள்கிட்ட ஒரு லாபம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பறன் மேலே வந்து ஷெட்டு போடுங்க. நல்ல ஷெட்டாக இருந்தால் நோய் வந்து குறையும், வளர்ச்சி வந்து அதிகரிக்கும். அடுத்து பேஸ் 3, அதாவது 30லேருந்து 60 ஆடுகள். இப்போ நீங்கள் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்து வந்துட்டீங்க. நம்ம வந்து அந்த இனப்பெருக்கத்துக்கு வந்து பிளான் பண்ணிக்கணும் எந்தெந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2 குட்டி போடுற மாதிரி அதிகம் வர மாதிரி நம்ம வந்து இனப்பெருக்கத்துக்கு விடணும். நல்ல அந்த கெடாயை வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபீடிங்க்கு, அதாவது தீவனத்துக்கு வந்து நம்ம புஞ்சை வச்சுருந்தோம்னா நம்ம புஞ்சையில் போட்டு இது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து செலவு குறையும். சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு ஆள்கிட்ட வந்து லீஸுக்கு எடுத்து அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட ரிசல்ட் என்னென்னா 6 மாதத்துலேருந்து 50லேருந்து 60 ஆடுகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து நம்மளோட வருமானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும்.
அதே மாதிரி நம்மளோட வருமானம் எப்படி நம்ம மறுபடியும் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம், எல்லாருமே அந்த வருமானம் வந்தோடனே என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்த தப்பு ஒன்று செய்கிறாங்க. செய்யக்கூடாது என்னென்னா, நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுவோம். நான் பைக் வாங்க போகிறேன், ஃபோன் வாங்க போகிறேன், இல்லை எனக்கு லேப்டாப் வாங்க போகிறேன், வீட்டுக்கு அது வாங்க போகிறேன், இது வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நம்ம மீண்டும் வந்து அதை ஆடுகள்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணணும். மறுபடியும் ஆடு வாங்குங்க, ஷெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுங்க. போட்டால் தான் அடுத்தடுத்து நம்ம பிஸ்னஸ் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து பேஸ் 4, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். 60லேருந்து 100 ஆடுகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து ஒரு ஆடு வளர்ப்பு பண்ணையை வந்து நடத்துகிற ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டீங்க. எப்படி வந்து 100 ஆடை வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னா, காம்பினேஷனாக, அதாவது ஃப்ரீடிங் ப்ளஸ் பையிங் சிஸ்டம். எப்படின்னா பேட்ச் மேனேஜ்மெண்ட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி அதுக்கு ரெகுலராக டெய்லியும் பார்த்திங்கன்னா அதோட ஆரோக்கியத்தை வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 100 ஆடுகள் வந்து பாசிபிள் தான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்காதீங்க. முடியும்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ மந்த்லி இன்கம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக 100 ஆடு இருந்தால் நம்ம நினச்ச அளவுக்கு வருமானம் வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே ட்ரை பண்ணி பார்க்காம என்கிட்ட 100 ஆடு இருக்குது, நான் இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு யாரும் சொல்லாதீங்க. நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் எதுவுமே முடியும். முடியாதுன்னு சொன்னால் எல்லாமே தாங்க முடியாது. முடியும்னு சொன்னால் தாங்க எல்லாம் முடியும். இப்போ நம்ம வந்து லாபத்தை வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, 100 ஆடு, ஒரு ஆடு வந்து ஆவரேஜாக ஒரு 8000 அப்படின்னா 100 ஆடுக்கு வந்து 8 லட்சம். செலவுன்னு பார்த்திங்கன்னா அந்த தீவனத்துக்கு, மருத்துவ செலவு, அந்த மெயின்டெனன்ஸ், இதுக்கெலாம் சேர்த்து 3 லட்சம்னு வச்சுக்கலாம். அப்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் லாபம் இருக்குது. ஒரு வருஷத்தில் 5 லட்சம் பாசிபிள், கண்டிப்பாக பாசிபிள் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் சொல்லாதீங்க யாருமே. இப்போ 0லேருந்து 100 ஆடு போவது கஷ்டம் கிடையாது. சரியான பிளான் இருந்தால் கண்டிப்பாக ஈஸி தான். சின்னதாக ஒரு தொடக்கம், நம்ம வேகமாக கற்றுக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் வந்து அதிலே இன்வெஸ்ட் பண்ணால் இது வந்து பாசிபிள் தான். இந்த 3 ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோட் ஃபார்முங்கிறது உங்களோட அந்த வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்கான ஒரு வழிவகைன்னு கூட சொல்லலாம். இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமல் யாருமே முடியாது அப்படி சொல்லிட்டு எங்களெல்லாம் முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு முடியாது சொல்லாதீங்க. வார்த்தை முடியாதுன்னு நினைக்கிறானோ அவன் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண லாய்க்கே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால் முடியுன்ற வார்த்தையை எல்லாருமே இது பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், ஆடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பழைய வீடியோக்குள்ளே நான் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க யூடியூப்பை பார்த்து என் நம்பரை வந்து எடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.